மனுஷன் நீதிமானா இருந்தா கர்த்தருடைய இரக்கம் மேலே வரும். எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரம், வானத்திலையும் பூமியிலும் உயர்ந்த நாமம், உன்னத நாமம் இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல வால்யூம் வெச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி thank you holy spirit. உடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம். இங்கே மனிதனை நாங்கள் பார்க்க வரல, உடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அந்த 100க்கு அதிபதி கேட்கிறது போல ஒரு வார்த்தை சொல்லும். ஒரு வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். I know in your word there is a healing, there is a restoration. காலா பிரகாண்டனே மீம ரெண்டு கரங்களை உயர்த்தி லிஹாண்டன மமாண்டோர க்ரோ ஹதனமா ஷடல ராதியாந்தனமா அடி அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில் பேசுங்க பார்க்கலாம். கர்த்தர் கொடுத்த பெரிய கிஃப்ட் டங்ஸ். அதுக்கு எத்தனை பேர் எவ்வளோ பெரிய ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்தாலும் அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் உரியது. நீ மாமா டேடே பஹாண்டல பகாடல ரபா ஷேட்டே ரகத ஹந்தனமா லேப்ரோ ஷேட்டே பகா ஹல்ல பஹண்டன மமௌண்டோர ப்ரோ ஷேண்டனமா. நாங்கள் கேட்ட தீர்க்கதரிசனத்தின் வார்த்தையின்படி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையும் நீர் செய்கிறவர். நாங்கள் அதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம், நாங்கள் அதில் அஷ்யூரன்ஸாக இருக்கிறோம். அந்த வார்த்தையை நாங்கள் இன்னைக்கு ஹோல்ட் பண்ணுகிறோம். நீ மாமா டரரா ஷியடலரமான் துரபோ. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். லேனா நமான் துரபா ஷிலிர ஹடடகத ஹந்தனமா ஷிலிர ப்ரோஷலரமா மந்தனமா ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருடைய பாத்திரம் நிரப்பப்படுவதாக. எம்டினஸ், என்னென்ன எம்டி எல்லாவற்றையும் நீங்க ஃபில் பண்ண போகிறதுக்காக நன்றி. ரெண்டு கரங்களை உயர்த்தி பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, ஊற்று தண்ணி, ஊற்று தண்ணி, ஜீவநதி, ஊற்று தண்ணி, ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும். என் மேல ஒரு ஃப்ரெஷ்ஷான மழை பெய்யட்டும். ஓலே கட்டடமா கட்டடமா பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, ஓஹோ ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, உலர்ந்த எலும்புகளை உயிரோடு வர செய்கிறவர் வானாத வானங்கள் கொள்ளாதவரை, வார்த்தையால் வர்ணிக்க கூடாத
மாறாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றும். கரங்களை உயர்த்தி வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya ஹalleluya. கோச்சேட்ட மாட்டலரா ஹalleluya. கடைசி சீனிலிருந்து முதல் வரிசை வரை பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டு I speak healing, restoration, promotion, prosperity, elevation. Hallelujah, hallelujah, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும். இயேசுவை கட்டி பிடித்து பரலோக கவனத்தை எலியா ஈர்த்தது போல, அந்த ஒரு மனிதன் அக்கினியை கொண்டு வந்தது போல, அந்த எலியாவை மாற்றிடுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டும். ரெண்டு கரங்களை உயரச்சு ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் ஆமென். மரியாள் விலகாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி விலகாத பிரியாத உன் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதும். நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டும் என்றென்றும் 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 என்றென்றுமே. ஹalleluya 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 ஹalleluya. Thank you Holy Spirit. Love kantana mama rashantana. அப்படியே ஃப்ளூட்டோடைய அந்த சவுண்ட் மட்டும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகட்டும். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஓலே ஹாச்சனா மமா தோர. தாவீது அவன் எப்படிலாம் ஆராதிருப்பாருன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தாவீதை தேடி ப்ரமோஷன் வந்தது. அதுக்கு ஒரே கீ ஆராதனை. அவன் ஆராதனையால கர்த்தருடைய பார்வையை தன் பக்கமா இழுத்துக் கொண்டான். அவனுடைய சங்கீதத்தினால கர்த்தருடைய பார்வையை தன் பக்கமா இழுத்துக் கொண்டான். அதனாலதான் தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்ற, oh you are my heart after my own heart beat. I will never leave you, never forsake you, no matter what situation you find yourself today. Though you walk on the water, though you walk on the rivers, though you may see yourself walking
கர்த்தர் மோசேயோடு கூட இருந்தது போல, யோசுவாவோடு கூட இருந்தது போல கர்த்தர் உங்களோடு கூட நடந்து கொண்டிருக்கிறார். ஓலே மாமா ஷெலரோ பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே, கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும். ஹalleluya. யோபு எல்லாவற்றும் இழந்த பொழுது அவன் ஒரு ஆராதனை செய்தான். எல்லாம் இருக்கும் பொழுது ஆராதனை செய்கிறது வேற, ஆனா எல்லாவற்றும் இழந்து எப்படிங்க ஒரு மனிதனால் ஆராதனை செய்ய முடியும்? வசனம் சொல்லுகிறது, யோபு 1வது அதிகாரம் 21வது வசனம், அவன் தன்னுடைய சட்டையை கிழித்து சாம்பலை அவன் மீது பூசி அவன் கர்த்தரை ஆராதிக்க துவங்கினான். ஹீப்ருல ஒரு வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு பேர் டெஹிலா ஆராதனை. அந்த ஆராதனை என் கிட்ட எவ்வளவு இருக்கு என்று சொல்லுகிற ஆராதனை இல்லை. நான் ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் என் வாழ்க்கையில இயேசு நல்லவராக இருக்கிறார் என்று கான்ஃபிடென்ட்டா அஷ்யூரன்ஸ் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லுகிறது ஆராதனை. I don't know in what situation you find yourself. கடைசி நாள்ல ஆகஸ்ட் மாதத்துல நின்று கொண்டிருக்கிறீங்க. ஆனா இன்னும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறலையே. இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் இருக்கு. God will fulfill it. கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறவர். அப்படியே 2 கரங்களை உயர்த்தி, டெஹிலா ஆராதனை என்றால் அது ப்ரிப்பரேஷன் பண்ணாம வருகிற ஆராதனை. அது தன்னை தயார்படுத்தி கொள்ளாத, ரிஹர்சல் பார்க்காத, ப்ரிப்பேர் பண்ணாத, ஹார்ட் டு ஹார்ட், மைண்ட் டு மைண்ட் கர்த்தருடைய பிரசன்னத்துல வந்து சாஷ்டாங்கமாய் விழுகிறது. அதுதான் அந்த ஆராதனைக்கு பேர், டெஹிலா ஆராதனை. தாவீது அப்பேற்பட்ட ஆராதனையை மேற்கொண்டான். 2 கரங்களை உயர்த்தி, ஹெசேக்கியா அப்பேற்பட்ட ஆராதனையை மேற்கொண்டான். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya யார் என்ன விட்டு போனாலும், என்கிட்ட என்ன இருந்தாலும், என் பாக்கெட் எம்ப்டியா இருந்தாலும், என் பேங்க் எம்ப்டியா இருந்தாலும், ஓ ஹalleluya ஹalleluya எல்லாரும் இருக்கும்போது மனிதர்கள் கூட இருக்கிறாங்கப்பா. ஹalleluya ஹalleluya நான் விருப்பப்படாதவனா இருக்கணும். ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென். இப்ப யோபு சொன்னது, விலகாத பிரியாத சமூகமே என்ன உடைய அன்பிலிருந்து பிரிப்பவன் யார்? நிரந்தர நாஷ்டமோஷமோ நிர்வாணமோ எதுவே என்னுடைய உடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. எப்போதுமே எப்போதும் Once more. விலகாத பிரியாத உம் சமூகமே அதுதான் என் நிரந்தர இருதயம் பாடட்டும். சுதந்திரமே. அணுக்கள் பாடட்டும். ஒன்றும் வேண்டாம், நீ போதுமே, நீ போதும், எப்போதும் நீ போதுமே. ஹalleluya ஹalleluya சத்தங்கள் உயரட்டும். எக்கால சத்தத்தை உயர்த்துங்கள். ஹalleluya 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 இயேசு கிறிஸ்து வெறுமையான பாத்திரத்தை அவர் பார்க்கிறவர். 2 கரங்களை உயர்த்தி எல்லாரும், என்ன இது நிரம்பி இருக்கிறது, யாருக்கு அதிகமான பதவி பலனும் பண பலமும் இருக்கிறது என்று ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில வெறுமையான படகை பார்த்து, வெறுமையானதுக்குள்ள வருகிற ஒரே ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர்.
ஆண்டவரே, என்னுடைய வெறுமையை நீங்க பார்த்தீங்க, என்னுடைய எம்டி பாக்கெட்டை நீங்க பார்த்தீங்க, எங்களுடைய எம்டி அக்கௌண்ட்டை நீங்க பார்த்தீங்க. என்னுடைய எம்டியாக இருக்கிற என்னுடைய கிச்சனை கர்த்தர் பார்க்கிறவர். சிறியது மேல கர்த்தர் நோக்கமா இருக்கிறவர். என்னுடைய வல்ல எம்டியா இருக்கிறத நீங்க பார்க்கிறீங்க. ஒரு மீனும் அதுல அகப்படல, அதுல நீங்க பார்க்கிறீங்க. ஆனால் எத்தனை படகு இருந்த பொழுதும் வெறுமையான படகுல நீங்க வந்ததுக்காக நன்றி. 2 கரங்களை உயர்த்தி thank you for choosing us Father. எங்களை பிரித்தெடுத்ததுக்காக நன்றி. கருவுல இருக்கும்போதே எங்களை தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து உமக்கென்று உம்முடைய நாம மகிமைப்படுவதற்கென்று இப்பேற்பட்ட ஜனத்தை உங்களுக்காக நீங்க தெரிந்தெடுத்ததுக்காக நன்றி. வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. 2 கரங்களை உயரட்டும். That's true Lord. வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை உயர்ந்த அடைக்கலம் என் கண்மலை ஆபத்தில் அணுகலும் வேண்டும் போதெல்லாம் வேண்டும் போதெல்லாம் வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் ஜோரா கரங்களை தட்டி பரலோக நாமத்தை மகிமைப்படுத்துவோம். I will keep praising you Lord. I will keep lifting your name above all the names. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெறுமையானது அவர் தேடி வருகிறவர். ஆமென். சில ஜனங்கள் பாக்கெட் கொஞ்சம் ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஆராதிக்கிற மறந்துடுவாங்க. சில ஜனங்கள் கொஞ்சம் கர்த்தரை உயர்த்திட்டாங்கன்னா, கொஞ்சம் வீடு கிடைச்சிருச்சுன்னா, கொஞ்சம் இடம் வாங்கிட்டாங்கன்னா பிஸியா இருக்கிறோம் பாஸ்டர், நாங்க பிஸியா இருக்கிறோம். ஆனால் இங்க வெறுமையான சிச்சுவேஷனை பார்த்து கர்த்தர் பேதுருடைய லைஃப்ல என்டர் ஆகிறார். பேதுருடைய லைஃப் சேஞ்ச் ஆகுது. ஹல்லேலூயா. ஒரு தனிப்பட்டனுடைய எம்டி லைஃபை கர்த்தர் ஃபுல்ஃபில் பண்ணுகிறார். இதுவரைக்கும் அந்த மீன் பிடிக்கிற மனுஷன் பார்க்க முடியாத மீனை கர்த்தர் கொடுத்தார். மீனை மாத்திரம் கொடுக்கல, ஜனங்களையும் பேதுருவுக்கு கொடுத்தார். பேதுருவை பார்க்கிறவர்கள் உலகத்தை கலக்கிறவன் இங்கேயும் வந்துட்டானான்னு பேதுருவை பார்த்து சொன்னாங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல ஒரு 2 பேரை கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கல, நீங்க உங்க உலகத்தை கலக்க கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார். உலகத்தை ஜெயித்தவர் உங்களுக்குள்ள இருப்பாரானால் நீங்க உலகத்தை கலக்குகிறவர்களாக மாறி விடுவீர்கள். நல்ல கரங்களை தட்டி கான்ஃபிடென்ட்டா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நேத்து உபவாச ஜெபத்துல
ஏசாயா 43வது அதிகாரம் ஃபர்ஸ்ட் வர்ஸ், யாக்கோபே இஸ்ரவேலே நீ என்னுடையவன் அப்படின்னு கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணுகிறார். ஒரு சீல் வைக்கிறார், அவனுடைய நெத்தில ஒரு சீல் வைக்கிறார். you are not belong to anybody, you belong to me. நீ என்னுடையவன், நீ எனக்குரியவன். ஹalleluya. நீங்க கர்த்தருக்குரியவங்க, நீங்க உலகத்துக்குரியவர்கள் அல்ல. you belong to Christ. உங்களுடைய சரீரம், ஆவி, ஆத்மா கர்த்தருக்குரியது. உங்களுடைய பிசினஸ் கர்த்தருக்குரியது. உங்களுடைய எல்லா பொன்னும் வெள்ளியும் அது கர்த்தருக்குரியது. நல்லா கரங்களை தட்டி எனக்குரியது எல்லாமே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். எனக்கு ₹1 கையில வந்தா அது உம்முடைய நாமம் மகிமைப்படும். எனக்கு ₹10 கையில வந்தா அது உம்முடைய நாமம் மகிமைப்படும். என் வாகனம், என்னுடைய பிசினஸ், everything belongs to the Holy Spirit. hallelujah. ஒரு சின்ன ஒரு பையன், ஸ்கூல் பையன், ஒரு அழகான ஒரு படகு செஞ்சாங்க. அவனுடைய மைண்ட், அவனுடைய டைம் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு அழகான ஒரு கப்பல் அவனுடைய கரத்தால செய்து அந்த கப்பலை ஒரு நாள் ஆறுல விடணும்னு அவனுக்கு ஆசை. ஓடி போய் கப்பலை செஞ்சு முடிச்சுன்னு ரொம்ப எக்ஸைட்டடா ஓடுகிற ஆறுல போய் விட்டான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை பார்த்துட்டு கைத்தட்டி ரொம்ப மகிழ்ச்சி. அப்பா, நான் படைச்சது, என்னுடைய மைண்டை வச்சு நான் உருவாக்குன இந்த ஒரு படகு அழகா போய் கொண்டு இருக்கு. ஆனா அதை பார்த்துட்டே இருந்த பையன் திடீர்னு ஒரு பெரிய கல் அந்த சின்ன படகு மேல பட்டு அந்த படகு, அவன் செய்த படகு உடைந்து விட்டது. அவனுக்கு ஒரே வருத்தம், அப்படியே ஹார்ட் பிரேக் ஆகி அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ஸ்கூலுக்கு போகலான்னு வீதியில நடக்கும் பொழுது ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்ல அவன் செய்த அதே படகு ஃபர்னிச்சர் ஷாப்ல இருக்குது. அதை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக். அந்த ஷாப் கீப்பர் கிட்ட போய், அண்ணா இது என்னுடைய படகு, எனக்கு தெரியும் இது என்னுடைய டிசைன், என்னுடைய கரத்தினால நான் இதை படைச்சிருக்கிறேன், ஆனா நான் மிஸ் பண்ணிட்டேன், அது உடஞ்சிருச்சு, நீங்க அசம்பிள் பண்ணி உங்களுடைய கடையில வச்சிருக்கிறீங்க, ப்ளீஸ் என்னுடைய படகை எனக்கு கொடுத்துருங்க. இது நான் என்னுடைய டைம் வைத்து, என்னுடைய மைண்ட் வைத்து, என்னுடைய கிரியேஷன்னால நான் பல நாள் கஷ்டப்பட்டு இந்த படகை என் கரத்திலேயே செய்திருக்கிறேன். அதற்கு அந்த ஷாப் கீப்பர் சொல்லியிருக்கிறார், இப்போ இது என் கடையில் இருக்கு, நீ இந்த படகை வாங்கணும்னா $50 கொடுத்து வாங்கணும். இந்த சின்ன பையன், $50 என்கிட்ட இல்லை, ஆனால் 50 நாள் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா? ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு டாலராக உங்கள் கரத்தில் வந்து கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாலராக கொடுத்து 50வது நாள் அந்த படகை $50 கொடுத்து அந்த படகை மறுபடியும் வாங்குறாரு. அந்த ஷாப் ஓனர் கேட்கிறாரு, ஏன் இந்த படகு மேல இவ்வளோ படகு இருக்கு, ஏன் இந்த படகு மேல உனக்கு ஆசை? அந்த சின்ன பையன் சொல்றான், ஏன்னா இது நான் செஞ்சது, என்னுடைய மைண்ட், எனக்குள்ள கர்த்தர் என்னென்ன வைத்திருக்கிறாரோ நான் அதை வைத்து டைம் எடுத்து என்னால உருவாக்கப்பட்ட, என் கரங்களினால, என்னுடைய விரல்களினால உருவாக்கப்பட்ட இந்த படகு நான் என்னை மீறி விட போக எனக்கு மனசு இல்லை. ஆனால் இப்ப இந்த படகை நான் செஞ்சது மாத்திரம் இல்லை, நான் $50 கொடுத்து வாங்கவும் செய்திருக்கிறேன். அதே போலதான் கர்த்தர் உங்களை படைக்க மாத்திரம் செய்யல, அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து, வெள்ளியினாலையும் பொன்னினாலையும் அல்ல, ரத்தத்தினால உங்களை வாங்கி இருக்கிறார். விலைக்கரையும் கொடுத்து வாங்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் அவர்களுக்கு பிள்ளை. நல்ல கரங்களை தட்டி, எனக்கு ஒரு தகப்பன் உண்டு. There is a God who is in heaven who cares for me, who loves me so much. Hallelujah. எலியாவின் தெய்வம், தெய்வமே அசைவாடு மணலாக்கும். அந்த பாடலை நல்லா கரங்களை தட்டி, அதுல ஒரு லைன் இருக்கும், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்து நிற்பேன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தனியா இருக்கிற நம்ப பயப்படாதீங்க, பக்கத்துல உங்களுக்கு ஒரு சேனை நின்று கொண்டிருக்கிறது. எசேக்கியா ராஜாக்கு பின்பதாக ஒரு சேனை நின்றது போல உங்களுக்காக ஒரு சேனை நின்று கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை தகர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஆராதனை வெற்றியுள்ள ஆராதனை. என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே ஆவியே, மாம்சத்துல நமக்கு வெற்றி இல்லை. I know by spirit, by force, I will see victory of Jesus Christ. அசைவாடும் அடலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆடி பாடி ஜுவாலையே. ஓ, தடுமாறி கீழ் தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வா. ஓ, வழி மாறி கீழ் தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வா. நான் கடல்
சமூகத்தை விட்டு ஃபாஸ்டா மாம்சத்துல ஓடினாலும் ஆவியானவர் பிடித்து இழுக்கிறவர். தலைக்கு மேல கை தட்டி ஆவியே ஒரு ஆட்டை தேடி வருகிறவர். யோனா, நீ எங்க போனாலும் உன் மேல வைத்திருக்கிற சித்தம் நிறைவேறும். யோனா, you are a man of God. You are called for a great things. அசைவாடும் அனலாய் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக்கொள். கரங்களை தட்டி எல்லா மாதமும் ஒவ்வொரு வாரமும் என் தேவைகளை சந்திக்கிறவர். யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே. சொல்லுவோம், யெகோவா சுகம் தரும். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. யெகோவா நிசி, யெகோவா நிசியே, வெற்றி தரும் தெய்வமே. ஓ யெகோவா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. கர்த்த நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்த நாமம் என் புகலிடமே, துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நல்ல கரங்களை தட்டி பரலோக நாம மகிமைப்படும். Every knee shall bow down before you, Holy Spirit. எல்லா முழங்காலும் உமக்கு முன்பதாக முடங்கும். ஓ ரமமா காச்சலே ரபாபாபாதயான் சொரரோ. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக்கொள்வீ. எத்தனை தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகளை கண்களுக்கு முன்பதாக வைத்து ரெண்டு கரங்களை உயர்த்தி, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக்கொள்வீ. கலங்களப்பா கலங்களப்பா நாங்க கலங்க, நான் தேவையை நினைச்சு புலம்பல, கலங்கல. கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மீதியான பாகத்தை உடைய கருத்துல கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் ரொம்ப நாள் வந்துட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏசப்பா எங்களுக்கும் ஒரு வீட்டை வந்துட்டு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக வந்துட்டு ஒரு ஆசீர்வாதமாக ஆச்சரியமாக தக்கிற மாதிரி ஏசப்பா வந்துட்டு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து இங்கே வந்திருக்கோம். எங்கள் பெரிய பையனுக்கு வந்து தியாகு, அவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா 10வது பரீட்சை எழுதும்போது அவனுக்கு பரீட்சை எழுத முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏவலின்கிறனால செய்வனை வச்சுருந்தாங்க. அதனால் அவன் பரீட்சை எழுத முடியாமல் படிப்பு தடைப்பட்டு போச்சு. அதை நிமித்தமாகத்தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்தோம். வந்தபோது எங்கள் கணவர் வந்து ரொம்ப குடி பிரச்சனையில் தான் இருந்தாங்க. இந்த சபைக்கு வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் கிருபையினால் அவர் குடிப்பழக்கத்திலேருந்து மீண்டும் குடும்பத்தை வந்து நல்ல முறையை நடத்துறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. அதுபோல் எங்கள் பையன் மூத்த பையன் பார்த்திங்கன்னா பரீட்சை எழுத முடியாமல் இருந்தான். மறுபடியும் பார்த்திங்கன்னா 10வது வகுப்புலையும் ஆண்டவர் பரீட்சை எழுதி மார்க் எடுக்க கிருபை கொடுத்தாரு. அதுபோல் 11ஆம் வகுப்பு பரீட்சை எழுதிட்டான். இப்போ 12வது வகுப்பு படித்து கொண்டு இருக்கிறான். அதுபோல் நாங்கள் அங்கேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் 2.5 லட்சம் கடனோடு தான் இந்த ஊருக்கு வந்தோம். இந்த சபைக்கு வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் வந்து எங்களோட
எங்களோட வாழ்க்கை தரத்தை கொஞ்சம் கொஞ்சம் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2 லட்ச ரூபா கடனை அடைப்பதற்கு ஆண்டவர் வந்து கிருபை கொடுத்தார். அங்கே ஆண்டவர் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா சிறு வேலை தான் பார்க்குறாங்க. கீரை விற்கிறது, வெங்காயம் விற்கிறது, இதை தான் செய்கிறாங்க. ஆனால் அதுலேயும் ஆண்டவர் எங்களுடைய தொழிலை ஆசீர்வதித்து கொடுத்தாங்க. அந்த 2 லட்ச ரூபா கடனை அடைப்பதற்கும் ஆண்டவர் கிருபை கொடுத்தார். மேலும் அது இந்த கிணத்துக்கடவு பட்டணத்திலே நான் ஆண்டவரை ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவர் ஏசப்பா உங்கள் சபைக்கு அருகாமையிலே எனக்கு ஒரு இடம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தையும் கேட்டு பாஸ்டர் ஐயா கிருபையினால் பார்த்தீங்கன்னா பக்கத்திலே கிணத்துக்கடவுக்குள்ளே செம்மொழி கதுனா இருக்குது. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 3.25 சென்ட் இடம் வாங்குறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதற்காக கோடான கோடி நன்றிகளை நான் ஆண்டவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 19வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும்போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷன் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். இது கர்த்தர் ஒரு மனுஷனை ஒரு குடும்பத்தை அப்படியே கையை பிடிச்சு தூக்கி விட்டு அந்த பட்டணத்தை அழிக்கிற சம்பவம். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே நல்லா கவனிங்க, அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அந்த புருஷர்கள் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அருமையானவர்களே, இது சோதோம் குமாரா பட்டணத்தினுடைய அந்த காரியங்களை நாம் இங்கு வாசிக்கிறோம். சோதோம் குமாரா பட்டணம் ஆண்டவருக்கு ஒரு கோபம் ஊட்டின ஒரு பட்டணம், அருவருப்பான ஒரு பட்டணம், அசுத்தம் நிறைந்த பட்டணம். ஆண்டவருக்கு விரோதமாக விபச்சாரம் செய்த பட்டணம். விபச்சாரம் என்றால் அதாவது ஆணோடு ஆண் திருமணம் பண்ண பட்டணம், பெண்ணோடு பெண் திருமணம் பண்ண ஒரு பொல்லாத ஒரு பட்டணம் அந்த பட்டணம். ஆனால் பார்க்கிறதற்கு ஆபிரகாமுடைய சகோதரன் லோத்து மந்தை மேய்க்கிறதுல அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்ததுனால ஆபிரகாம் வடக்கு பக்கமாகவும் லோத்து தெற்கு பக்கமாகவும் போனார், பிரிந்து போனார். சோதோமை பார்க்கும் பொழுது அது ஒரு செழிப்பான இடமா இருக்கிறது என்று போய் தன் ஆடுகளோடு கூட அங்கு நாம் பிழைத்துக்கிடலாம் என்று குடியிருந்தார். ஆனால் அந்த பட்டணம் மிக மிக பொல்லாத பட்டணம், அருவருக்கக்கூடிய பட்டணம், அசுத்தமான பட்டணம். அந்த பட்டணத்தின் கூக்குரல் பரலோகத்துக்கு எட்டியது. கவனிக்கிறீங்களா? அந்த பட்டணத்தின் பாவம் ஆண்டவர் சமூகத்துக்கு எட்டியது. ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்கும்படி திட்டம் கொண்டுட்டார். ஆண்டவரே இறங்கி வந்தார். புருஷன்கிற ஒரு வார்த்தை அது ஆண்டவர் தான். எனக்கு ஆண்டவர் பேசினார். ஏன்னா அந்த பட்டணத்தில் தேவனுடைய சந்ததி ஆபிரகாமுடைய அண்ணன் மகன் லோத்து அங்கு இருக்கிறார். அவர் ஒரு நீதிமானாய் காண்கிறார். நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. நீதிமான் சோதோம் குமாரா பட்டணத்தினுடைய பாவம் பயங்கரமான பாவம், அது அருவருப்பான பாவம். பெண்ணோடு பெண் திருமணம் பண்ற பாவம், ஆணோடு ஆண் திருமணம் பண்ற பாவம். சென்னையில் ஒரு கூட்டம் தேசிய கொடியை கையில் வச்சுக்கிட்டு எங்களுக்கு பைபிள் வேண்டாம், பைபிளை தடை பண்ணுங்க, காரணம் பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் பண்ணுறதை நாங்கள் ஒத்துக்கிறோம், பைபிள் இடம் கொடுக்கறதில்ல, ஆணுக்கும் ஆண் திருமணம் பண்ணுறோம், எல்லா பட்டணங்கள்லும் அதுக்கு பர்மிஷன் இருக்குதுன்னு சொல்லி கோஷம் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? பைபிளில் தான் தடை பண்ணுது, இதுக்கு இடையூறு பைபிளை நிறுத்தணும். பாருங்க, ஆண்டவர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு கண்டு அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோமான்னு ஏவாளை உண்டாக்கினார்.
ஆணும் பெண்ணும் தான் பழகி பெறணும். அந்த சோதாங்குமார பட்டணத்தில் அப்படி அல்ல. அந்த பட்டணத்தினுடைய பாவம் பயங்கரமாக இருந்தது. ஆதியாகமம் புஸ்தகம் 18வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசிங்க. பாவம் என்று தலைப்பு போட்டு எழுதுங்க. பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும், கூக்குரல், சோதோமினுடைய கூக்குரல், பாவத்தின் அதாவது உச்சகட்டம், பாவத்தின் அகோரம், அந்த அவங்க பாவத்தின் கொடுமை, சோதாங்குமாரா பட்டணத்தினுடைய பாவத்தின் கொடுமை ஆண்டவராலேயே தாங்க முடியல, ஆண்டவராலேயே பொறுத்துக்கிட முடியல. கீழே வாசிங்க. அவைகளின் பாவம் மிகவும் கொடியதா இருப்பதினால், அவருடைய பாவம் மிகவும் கொடிதா இருப்பதினால் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே, அந்த கூக்குரல் என்னிடத்துல வந்துருச்சு. அந்த பாவம் எல்லாம் அந்த கூக்குரலின் படியே நான் செய்ய போறேன். என்கிட்ட வந்து அந்த பாவம் வந்து குமிஞ்சிட்டு. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் தண்டனையை கொடுக்கும். பாருங்க, தன்னுடைய வேதம் சொல்லுகிறது, கந்தகத்தை கர்த்தர் கையில வச்சு கொட்டுனாராம். அப்படி பார்க்கிறோம், படிக்கிறோம். யூதா எழுதின புஸ்தகத்தில், எல்லா புஸ்தகத்திலையும் அது வந்திருக்கிறது சோதாங்குமார். ஆனால் யூதால விபச்சார பாவம், அது மாத்திரம் இல்ல, ரோமர்ல ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் அப்படி ஒரு அசுத்தமான பாவம் அவர்கள் செய்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. வாசிங்க யூதா 7வது வசனம். அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும், சோதோகுமாரா பட்டணத்தார்களும், அவர்களை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்கள் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து. பாருங்க, இன்னும் நான் சொல்ல போனா அதை வாசிக்கவே முடியாது. விபச்சாரத்தின் உச்சகட்டம், பாவத்தின் உச்சகட்டம், அக்கிரமத்தின் உச்சகட்டம், அவலட்சணத்தின் உச்சகட்டம் சோதாங்குமாரா பட்டணத்தில் இருக்கிறது. ஆனா அதை அழிக்கிறதற்கு தேவன் இறங்கிட்டார். அங்க நீதிமான் இருக்கிறார். லோத்து, அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் அங்க இருக்கிறாங்க. ஒரு நீதிமான். அதான் அவர் சொல்றாரு, ஒரு பட்டணத்தில் 50 நீதிமான் இருந்தா அவருடைய சகோதரன் போராடுறார். நீதி, அந்த துன்மார்க்கர் நிமித்த நீதிமானையும் அழிப்பீரோ? 50 நீதிமான் இல்லை. பார்க்குறாங்க, மறுபடியும் பேசுறார். 45 நீதிமான் இருந்தா, அதாவது 50க்கு 5 குறைஞ்சி 45 இருந்தா, நீர் துன்மார்க்கரை அழிக்கிற தெய்வம் அவங்களோடு கூட சேர்ந்து நீதிமானை அழிப்பிற. 40, 50, 30 அப்படி வருது. பார்த்துக்கோங்க என்ன நடந்ததுன்னா, ஆண்டவர் இறங்கி வந்து, வேதம் சொல்லுகிறது, லோத்தையும் லோத்தினுடைய மனைவி, அவருடைய பிள்ளைகளுடைய கரங்களை பிடிச்சு அங்கே கொண்டு விட்டு அந்த பட்டணத்தை கந்தகத்தை ஊற்றி அழித்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. 24வது வசனத்தை நீங்க வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும், சோதோமின் மேலும், கொமோராவின் மேலும், குமாராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் கர்த்தராலே, இந்த வசனத்தை படிச்சீங்களா? கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகமும் அக்கினியையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும், அந்த சமபூமி அனைத்தையும், அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும், பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அந்த பட்டணத்தை ஒற்றி இருந்து அவங்களோடு கூட்டு சேர்ந்தவங்க, அவங்களோடு உறவு வச்சவங்க, அவங்களுடைய வந்து நிழல்ல தங்கினவங்க அத்தனை பேரையும் அழிச்சு போட்டார். அதுக்கு முன்னால உள்ளதான் இந்த செய்தி. அழிக்கிறதுக்கு முன்னால நீ சொல்றாரு, லோத்தே இந்த மலைக்கு ஓடிப்போ, இந்த பட்டணத்தில் இருக்காத அப்படின்னு சொல்றாரு. அவன் அந்த மலைக்கு ஓடுறதுக்கு எனக்கு பலன் இல்லை, நான் இந்த பட்டணத்துக்கு போறேன். சரி, நீ அந்த பட்டணத்துக்கு போப்பா. அதுவும் தாமதிச்சுக்கிட்டே இருக்கான். ஆண்டவர் துரிதப்படுத்துறார். தாமதிக்க பாவம் அதிகமாயிட்டு இருக்கு தம்பி. நீ என்னுடைய பரிசுத்தவான், உனக்காக ஆபிரகாம் வந்து பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஒன்றை நாங்கள் வச்சுட்டு அழிக்க முடியாது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அவர்களையும் லோத்தையும் லோத்தினுடைய பிள்ளைகளையும் ஆமாம் அப்படியே கையை வச்சு தூக்கி கொண்டு விட்டாராம். எல்லாரும் இந்த வசனத்தை படிங்க. 16வது வசனம், ஆதியாகமம் 19வது அதிகாரம் 16வது வசனம். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது, அந்த லோத்து தாமதித்துக் கொண்டிருக்கும் போது, கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, அந்த புருஷர் அவன் கையையும், அவன் மனைவியின் கையையும், அந்த மனைவியின் கையையும், அவன் 2 குமாரத்திகளுடைய கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு சோதோகுமாரா பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்.
அந்த வசனத்தை நான் படிக்க எனக்கு ஒன்று தெரிஞ்சது. அவன் மேல் வைத்த இரக்கத்தினால், கைகளை உயர்த்தி, அவன் அந்த பகுதியில் இருந்தாலும் அவன் பாவி அல்ல, அவன் துன்மார்க்கன் அல்ல, அந்த பாவத்துக்கு உட்பட்டவன் அல்ல, அவன் நீதிமான். வாதிச்சுக்கிட்டே இருக்குது. அவங்க செய்கிற பாவங்கள், அந்த பட்டணத்தில் இருக்கிற பாவங்கள்லாம் இவனுக்கு மனச்சாட்சியை குத்திக்கிட்டே இருக்குது, பாரப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஆகையினால தான் கர்த்தரே இறங்கி வந்து அந்த லோத்தை, அவனுடைய பிள்ளைகளை கையை பிடிச்சி தூக்கி விட்டார். அல்லேலூயா. மனைவி கூட அப்படி திரும்பி பார்த்தா, பட்டணத்தை விட்டு வெளியே வரல, உப்பு தூணா நானா. ஆனால் ஒன்று எனக்கு ஆண்டவர் ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தார். லோத்தின் மேலே தேவன் இரக்கம் வைத்தார், கைகளை உயர்த்தி. அல்லேலூயா. ஒரு மனுஷன் நீதிமானாக இருந்தா கர்த்தருடைய இரக்கம் அவன் மேலே வரும். கர்த்தருடைய இரக்கம் அவன் மேலே வரும். அவனை நிர்மூலமாக்க மாட்டார், கையை உயர்த்தி. அவனை அழிக்க மாட்டார். துன்மார்க்கரோடு கூட நீதிமானை அழிப்பது தூரமாக இருப்பதாக வேதம் அழிக்க மாட்டேன்னு தான் சொல்கிறார். நீங்கள் அந்த கடைசி 18வது அதிகாரம், அதாவது துன்மார்க்கரோடு நீதிமானை நான் அழிக்க மாட்டேன் என்று முடிவுக்கு சொன்னார். ஆகையினால் நீதிமானை தூக்கி கொண்டு அப்படியே தனியாக வர்றார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நீதிபரராகிய இயேசுவோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இயேசுவோடு கூட நீங்கள் வாழ வேண்டும். அவர்தான் நீதிமான். அவருடைய சாயல் நமக்கு காணப்பட வேண்டும். ஆமாம், ஆண்டவரை பிடித்து கொள்றதில்ல, ஆண்டவரை ஆராதிக்கிறதுல, ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுல தாமதம், அதாவது என்னென்னா தள்ளி போடக்கூடாது, உடனே செய்யணும். கர்த்தர் உங்கள் மேலே இறக்கம் வச்சிருக்கிறாருமா, நிர்மூலமாக அதிர்ப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. கையை உயர்த்தி உங்கள் மேலே, உங்கள் பிள்ளைகள் மேலே இறக்கம் வச்சிருக்கிறார். ஒருவர் நம்முடைய சபையில் கீரை வியாபாரம் பண்ணுறார். அவனுடைய மனைவி நம்முடைய சபையில் ஊழியம் செய்கிறாங்க. சொன்னாங்க, இந்த பாலத்தை விட்டு நான் கீழே வந்த உடனே அந்த வண்டியினுடைய செயின் லூஸ் ஆகி படக்குன்னு கீழே நான் விழுந்துட்டேன். வண்டி இந்த பக்கம் நான் விழுந்துட்டேன். ஆனால் அங்கிட்டு இங்கிட்டு வேகமாக வர்ற பஸ்ஸு, ஒரு பஸ் கூட வரலன்னார், கையை உயர்த்தி. ஒரு செகண்டில் என் தலை போயிருக்கேன்னா அப்படி தான் நான் விழுந்தேங்கிறார். அவர் சொல்கிறார் பாருங்க. நான் நினைக்கிறேன் அவர் ஒரு நீதிமான். அவருடைய மனைவி ஊழியத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த மனுஷன் உத்தமமான மனுஷன். கர்த்தர் அதிலிருந்து காப்பாற்றுறார். நீதிமான அப்படி தூக்கி கையை பிடிச்சி தூக்கி விட்டுட்டு தன் கையில் இருந்த கந்தகத்தை அந்த பட்டணத்தின் மேலே ஊத்துறார். அல்லேலூயா. ஆமாம், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் சம்பளம் கொடுக்கும் பாருங்க. பார்க்க அந்த பட்டணம் கொழுந்து விட்டு எரியுது. நீதிமான் லோத்து காக்கப்படுகிறார். அல்லேலூயா. ஒன்று என்னை ரொம்ப தொட்டது, அவன் தாமதித்து கொண்டு இருந்தான். ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் தாமதம் மட்டும் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய காரியத்திற்கு சொன்னால் பட்டார்னு நீங்கள் துள்ளி குதிச்சிடணும். 10 தாமதத்தை குறித்து நான் எழுதி வச்சிருக்கிறேன். அதை சொல்லிட்டு 3 நாம் துரிதமாய் செய்ய வேண்டிய காரியம் 3, தாமதம் இல்லாமல் செய்ய வேண்டிய காரியம் 3. 1, ஃபஸ்ட்டு, ஆமாம், கர்த்தருடைய வார்த்தைக்கு தாமதிக்கவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தை வந்தால் தாமதிக்காதபடி, அடுத்த வாரம் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லாதபடி, நாளைக்கு பார்த்துக்கிடலான்னு சொல்லாதபடி உடனே கை கொள்ள வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய கட்டளை என்பது ஞானஸ்தானம். கர்த்தர் கட்டளை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் கொடுத்து என்னுடைய கட்டளை கை கொள்ளுங்கன்னார். அதனால கர்த்தருடைய கட்டளையை கை கொள்ளுகிறதற்கு தாமதிக்கக்கூடாது. அது துரிதமாய் அது கை கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர தாமதிக்கக்கூடாது. அடுத்த வாரம் போயிடலாம், கொஞ்சம் பலவீனமாக இருக்குது. ஆமாம், ரட்சிக்கப்பட தாமதிக்கக்கூடாது, உடனே ரட்சிக்கப்படணும். அபிஷேகம் பெற்றுக்கொள்ள தாமதிக்கக்கூடாது. ஆமாம், அபிஷேகம் பெற்றுக்கொள்ள ஆர்வம் வரணும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவிய ஊற்றுவேன். இன்னார் மேலே தான் ஊற்றுவேன், இன்னார் மேலே இல்லை. அது மேலே உங்களுக்கு அது ஒரு பெரிய அனுபவம். பார்த்துக்கோங்க. அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள தாமதிக்கவே நீங்கள் கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய
தாமதிக்கக்கூடாது. அடுத்து நம்ம பெற்ற அந்த சத்தியத்தை, சுவிசேஷத்தை சொல்றதற்கு துரிதப்படணும், தாமதிக்கக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. பஸ்ஸை விட்டு இறங்குறதுக்குள்ள சொல்லிட்டு இறங்கிடணும். அல்லேலூயா. ஆமாம், நான் அப்படி தான் பார்க்குறேன். நீங்கள் சொல்லி சொல்லி தான் ஆட்கள் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அதாவது பொருத்தனை பண்ணிட்டா தாமதிக்கக்கூடாது, தாமதம் இல்லாமல் அதை செலுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு தாமதிக்கக்கூடாது. டக்குன்னு இன்னொருதான் வந்து பெற்றுக்கிடுவான். அல்லேலூயா. ஏசாக்கு தான் ஆசீர்வாதம் சொன்னது, யாக்கோபு ஓடி வந்து பெற்றுக்கொண்டான். இவன் ஆமாம், கத்துனாலும் கதறினாலும் அந்த ஆசீர்வாதனுக்கு தூரமாக போச்சு. காணிக்க போடுறதற்கு தாமதிக்கக்கூடாது, அது கர்த்தருடைய பங்கு. அல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 37வது வசனத்தில், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், அவர் தாமதம் பண்ணார், ஆகையினாலே இயேசு சீக்கிரம் உன்னை என்னை சந்திக்க வரப்போகிறார். எப்படி சோதோம் குமாரா பட்டணத்தில் லோத்து அவனுடைய பிள்ளைகளையும் அவருடைய மனைவியினுடைய கைகளையும் பிடித்து அந்த பட்டணத்தை விட்டு வெளியே விட்டது போல ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் சேர்த்து கொண்டு இந்த பட்டணத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். படிமா சீக்கிரமா. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்துல வருவார், தாமதம் பண்ணார், அவர் தாமதம் பண்ணார். ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வருவார், தாமதிக்க மாட்டார். உங்களை மாதிரி மனுஷனே, மனுஷியே, விசுவாசியே, நீ தான் தாமதித்துக்கிட்டே இருக்கிற. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை கழிச்சு பார்த்துக்கலாம், பொருத்தனையை நாளைக்கு பார்க்கலாம், நாளை கழிச்சு பார்த்துக்கலாம், பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானத்தை நாளைக்கு பார்க்கலாம், நாளை கழிச்சு பார்க்கலாம். ஆனால் நம்முடைய கர்த்தர் தாமதிக்க மாட்டார், சீக்கிரம் வரப்போகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய ஊழியத்தை அடிக்கடி பார்க்கணும். நான் அந்த கிராமத்துக்கு போகணும், அப்படி இப்படி துரிதமாய் தான் ஊழியம் செய்வார். அவருடைய நடைகள்லாம் வேகமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவை குறித்து படித்து பாருங்க. ஆமாம், அன்னைக்கு போகணும், நாளைக்கு அங்கே போகணும், நாளை கழிச்சு அங்கே போகணும், அப்படி திட்டம் போட்டு தான் இயேசு ஊழியம் செய்தார். இந்த பட்டணத்துக்கு போகணும், அவருடைய எவ்வளவு தாகம் இருந்தது, எவ்வளவு அவசரம் இருந்தது, எவ்வளவு சுறுசுறுப்பு இருந்தது, எவ்வளவு வேகம் இருந்தது. ஆமாம், அந்த வேகம், அந்த சுறுசுறுப்பு கர்த்தருடைய பிள்ளைகிட்ட இயேசு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமாம், ஒரு தாமதம் இல்லாமல் செய்ய வேண்டும். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் 2 குமாரத்தின் கைகளையும் பிடித்து அந்த பட்டணத்தை விட்டு வெளியே வைத்தார்கள். அதற்கு அடுத்து 2 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தன் கையில் இருக்கிற கந்தகத்தையும் அக்னி அந்த ஊரில் ஊற்றினான், அது சுட்டரித்தது, அதை பற்றி சுற்றி இருந்த பட்டணமும் சுட்டரித்து போட்டது. கர்த்தர் அந்த லோத்தின் மேலே வைத்த இரக்கத்தினாலே அவன் தாமதித்தாலும் அவன் கிட்ட போய் கையை பிடிச்சு தூக்கி விடுகிறார். கையை உயர்த்தி ஆமே. அவனை நீதிமான் என்று கண்டார், இவன் பாவத்துக்கு விலகிறவன் என்று கண்டார், பரிசுத்த கோத்திரம் என்று கண்டார். இன்றைக்கு கர்த்தருடைய கண்கள் அப்படித்தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இவன் நீதிமான். ஆமாம், அல்ல ஜெபிக்கிறவன் சில காரியங்களை குறித்து வாதித்து கொண்டு இருக்கிறான், ஜெபித்து கொண்டிருக்கிறான், பாரப்பட்டு கொண்டிருக்கிறான். இவனை வச்சுட்டு அந்த பட்டணத்தை அழிக்க முடியாது, இவனை வச்சுட்டு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, இவனை குனிஞ்சு போய் தூக்கி அந்த பட்டணத்துக்குள்ள விட்டுட்டு மறுபடியும் நாம் அழிப்போம். ஆகினாலே தாமதித்து கொண்டிருக்கும் போது என்னோடு கர்த்தர் பேசினார். உடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் சீக்கிரமாய் துரிதப்படு, தாமதியாதே. முதல் காரியம், கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று தாமதியாமல் சொல்ல பழகணும், பிரசங்கிக்க பழகணும். ஆமாம், அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். தாமதம் என்று கவனிங்க. இந்த தாமதத்தில் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று ஆலயத்தில் பிரசங்கித்தான். கவனிங்க, இவன் ஒரு தீவிரவாதி. கிறிஸ்துவை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு ரோம் அதிகாரங்கிட்ட அந்த கையெழுத்தை வாங்கிட்டு வந்த, ஆர்டர் வாங்கிட்டு வந்தவன். அப்படிப்பட்ட ஒரு தீவிரவாதி பிரசங்கம் படிக்கலை, அறியலை,
தன்னை தொட்ட அந்த சாட்சியை, ஆமாம், அந்த தமஸ்குள்ள தான் அவனை தொட்டார். கண்ணு தெரியாமல் கிடந்தான், 3 நாள் பார்வையற்று கிடந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளை கொடுமைப்படுத்துறவன் ஸ்தேவான் பரிசுத்தவானை கொலை செய்யும் போது கூட்டு போட்டு வஸ்திரத்தை காத்த இந்த சவுல், அவன் பவுலா மாறல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சவுலா தான் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனை தொட்ட உடனே அவன் கண்ணு அப்போதான் தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே ஆலயத்துக்குள்ள உடனே போறான். ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க, என்ன தீவிரவாதி ஆலயத்துக்குள்ள வாரான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கம் பண்ணான். தாமதம் இல்லாமல் கைகளை உயர்த்தி, அவனுக்குள்ள ஒரு பெரிய அவசரம் வந்துச்சு. ஐயோ, நம்மளை தொட்ட கடவுளை உடனே போய் சொல்லணும். எல்லாரும் பயப்படுறாங்க. இல்லை, கிறிஸ்து தான் தெய்வம், என்னை தொட்டார். ஆமாம், கிறிஸ்து தான் தேவகுமாரன் என்று தாமதம் இல்லாமல் ஆலயங்களில் பிரசங்கித்தார். நான் சொல்கிறேன், ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறார், எத்தனை அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குது, எத்தனை அதிசயங்கள் நடந்திருக்கிறது. அதை நீங்கள் மறைச்சிருக்கீங்களே தவிர, ஒளிச்சிருக்கீங்களே தவிர, நீங்களே உள்ளத்தில் வச்சிருக்கீங்களே தவிர பிரசங்கம் பண்ணுனீங்களா? அதை யார்ட்டையாவது சொன்னீங்களா? கிறிஸ்து தான் தேவகுமாரன். ஆமாம், இந்த வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று தாமதியாமல் பிரசங்கம் பண்ணலாம். கொஞ்சம் வெளிச்சம் தான், அந்த வெளிச்சத்தை உடனே அந்த வெளிச்சத்தை வெளிச்சமாக்குறான். அந்த ஒளியை ஒளியாக்குகிறான். தனக்குள்ள வந்து அந்த ஒளியாகிய இயேசுவை மற்றவர்களுக்கு ஒளியாக்குகிறான். மறுபடி சபையில போய் அவன் கற்றுக்கிடல. அனனியான ஒரு ஊழியக்காரர் போய் தொட்ட உடனே, அற்புதம் பெற்ற உடனே, கிறிஸ்துதான் தேவகுமாரன். அவர் கிறிஸ்து என்றால் மேசியா. கிறிஸ்து என்றால் பிராக்கெட்ல மேசியா. மேசியா என்றால் சிறையிருப்பை திருப்புகிறவர் என்று பெயர். கைகளை தட்டி. ஆமா, நீங்க படிச்சு பார்த்தா, எங்களுக்கு மேசியா வந்தா தான் எங்களுக்கு சிறையிருப்பு மாறும், மேசியா வந்தா தான் நாங்க நிறைவடைவோம்னு யூத பெண்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மேசியாவை பார்க்கும் வரைக்கும் ஒரு பகுதி அலங்கரிக்க மாட்டாங்க. யூத பெண்கள் எங்க மேசியா வந்தா தான் எங்களுக்கு பூரணமாகும், எங்களுக்கு விடுதலையாகும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட கிறிஸ்து தான் மேசியா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. யோசேப்பு மரியாள் வயிற்றில் பிறந்த இயேசுதான் மேசியா. நீங்க எதிர்பார்த்திருக்கிற மேசியா உங்க நடுவே இருக்கிறார், என்னை சந்தித்தார், அவர்தான் மேசியா. சிறையிருப்பு திருப்புறவர் அவர்தான் என்று தாமதம் இல்லாம பிரசங்கம் பண்ணான். நீங்க அப்படி பிரசங்கம் பண்றீங்களா? கர்த்தருடைய ஊழியக்காரர் ஷாம் ஜெபத்துறை ஒரு பெரிய ஊழியக்காரர், ஆவிக்குரிய புஸ்தகங்கள் அநேகர் எழுதின ஒரு முறை திருச்சிக்கு பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறார். பெரிய திறந்தவெளி மைதானத்தில் அவருக்கு பிரசங்கம், லாட்ஜிங் போட்டு கொடுத்துருக்குறாங்க. முதல் நாள் பிரசங்கம் ரொம்ப ஆசீர்வாதமாக ஓடிட்டு லாட்ஜிங்கில் இருக்கிறார். பக்கத்தில் அடுத்த ரூமில் ஒரு கூக்குரல் சத்தம் கேட்டிருக்கு. திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு சவுண்டு வந்திருக்கு. ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருந்தாராம், ஏதோ அந்த குடும்பம் குழப்பத்தில் இருக்குது, நீ அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லு அப்படின்னுக்கிட்டே இருந்தாராம். நீ இவ்வளவு கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ணுறதை விட நீ இப்போ ரொம்ப சொன்னாராம், பைபிள் படிக்க விடலையா, ஜெபம் பண்ண விடலையா, போய் சொல்ல. அவர் சொன்னாராம், வெளியே வரட்டுமேன்னுக்கிட்டு கொஞ்சம் அச்சமாகவே இருந்தாராம். ஆனால் அவங்க வெளியே வந்தபாடு இல்லை. இவர் 2வது நாள் பிரசங்கம் பண்ணுறதுக்கு 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை ஆயத்தம் பண்ணிட்டு கார் கூப்பிட வந்துருச்சு. சரி, எப்படியா அவங்களுக்கு சொல்லிட்டு போனோன்னா அவங்க கதவும் திறக்கலை, ஒரு சத்தமும் காணலை. இவர் கூட்டத்தை முடிச்சுட்டு வந்து இன்னைக்கு எப்படியாவது தட்டி பேசிடணும். வரும்போது 10 மணியா அப்படி தட்டுறாராம். 2 பேரும் ஃபேனில் ஒரே கயிறில் தொங்குறாங்களாம். பாருங்க, அப்போ தான் முட்டி அழுதாராம். சனிக்கிழமை பிரசங்கத்துக்கு போல அப்படியே போயிட்டாராம். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ என் இருதயத்தையே இழந்த மாதிரி ஆயிட்டு, என் அபிஷேகத்தையே இழந்த மாதிரி ஆயிட்டு. அதுக்கு அடுத்து 40 நாள் எங்கே பிரசங்கம் பண்ணலையாம். ஐயோ, அந்த இரத்த பலிக்கு நாளாயிட்டனே, ஆவியானவர் என்னை ஏவுனாரே, அவங்க சிறையிருப்ப திருப்புன்னு சொன்னாரே, இயேசுவை பற்றி சொல்ல சொன்னாரே,
பெரிய ஒரு குற்றம் செஞ்சுட்டேன்னு மன்னிப்பு கேட்டாராம். அருமையானவர்களே, எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்தா, துன்மார்க்கனை பார்த்து நீ எச்சரி, அவன் துன்மார்க்கன் அதிலிருந்து விடுவிக்கப்படலைன்னா, எச்சரிக்கப்பட்டுட்டான்னா, ஆமாம் அவன் இரத்தப்பழியை கேட்க மாட்டான். ஆனால் நீ எச்சரிக்காம இருந்தா அந்த இரத்தப்பழியை உன் மேல கேட்ப. வாசிங்க. நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன்னுடைய துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவானாக. ஒரு துன்மார்க்கனை பார்த்து நீ சொல்லு, அந்த சத்தத்தை கேட்டு சொல்லு. அவன் குடிகாரனை பார்த்து சொல்லு, அந்த கடன்ல சிக்கினவனை பார்த்து சொல்லு. நீ சொல்லிரு, சொல்ல வேண்டிய கடமை நீ சொல்லிரு. துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியும் விட்டு திரும்பாமல் போவானாயில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் துன்மார்க்கத்திலே அவன் சாவான். நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். நீ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீ எச்சரியாம போனா நீ அந்த தண்டனைக்குள்ள ஆவா. 18வது வசனமா, சாகவே சாவா என்று நான் உன் துன்மார்க்கத்துக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்த பலியோ கையிலே கேட்பேன். அவன் செத்து போனா உன்கிட்ட கேட்பேங்கிறார். பாருங்க எவ்வளவு பாரம் கொடுக்கிறார். சொல்லிட்டோம்னா அவன் செத்தாலும் சரி, அவன் இரத்தப்படியும் உங்ககிட்ட கேட்க மாட்டேங்கிறார். இதைத்தான் முக்கியப்படுத்தி அவர் கதறார். பரிசுத்தவான், உங்களை ஆண்டவர் விடுவித்த அந்த தெய்வத்தை, உங்களை அபிஷேகித்த தெய்வத்தை, உங்களை ஒரு புதிய மனுஷனை மாற்றினார் பாருங்க, உங்கள் மனச்சாட்சியை கூர்மையாக்கினார் பாருங்க. அந்த தெய்வத்தை, உலகம் தராத சமாதானம் தந்திருக்காரே அவரை தாமதம் இல்லாமல் பிரசங்கம் பண்ணணும். கையை உயர்த்தி, வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, இயேசு எனக்குள்ள இருக்கிறார், இயேசுவை தாருன்னு சொல்லுங்க. வியாதிக்காரனை பார்த்து சொல்லுங்க, என்கிட்ட எது இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லுங்க, இயேசுவை சொல்லுங்க. ஆமாம், எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரம், வானத்திலையும் பூமியிலும் உயர்ந்த நாமம், உன்னத நாமம் இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. 2வது, ஞானஸ்தானம் எடுக்க நாம் தாமதிக்கவே கூடாது. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 22வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசி. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்களை போக்க கழுவப்படு என்றான். உன் பாவங்கள் போக்க. இது கவனிங்க, பெரிய சேனாதிபதி ரோம் அரசாங்கம் பவுலை பிடிச்சிட்டு, எப்படி நீ பிரசங்கம் பண்ற, நீ தீவிரவாதியா தானே இருந்த, இப்போ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறைய, நாங்கள் இல்லாத ஒரு நூதன உபதேசம் பண்றேங்கிற போதான் அவர் சொல்றார், நான் சிசிலியா என்கிற இந்த பட்டணத்தினுடைய யூதன், நான் ஒரு ரோமன். எல்லாம் அருமையாக சொல்கிறார். நான் குற்றம் சாட்டப்படாதவன், நான் இப்படித்தான் உங்களை மாதிரி இருந்தேன்னு சொல்லி தன் சாட்சியை சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் ஞானஸ்தானம் பெறுறதற்கு தள்ளித்தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். நான் அதை வேண்டான்னு தான் நினச்சேன். இவ்வளவு காலத்துக்கு பிறகு எனக்கு ஒரு ஞானஸ்தானமானுக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு சத்தம் எனக்கு கேட்டுச்சு, நீ தாமதம் இல்லாமல், இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று பாவங்கள் போக கைகளை உயர்த்தி, ரோம் அரசாங்கத்தை பார்த்து, ரோம் சேனாதிபதியை பார்த்து, குற்றம் சாட்டுங்களை பார்த்து, தன் கைகளையும் கால்களையும் கட்டி போட்டிருக்கவங்களை பார்த்து கட்டுண்ட பவுல் சொல்றார். கையை உயர்த்தி, இப்போ என்ன கட்டியிருக்கீங்க, நானே மற்றவனை கட்டுவேன். ஆமாம், அந்த வசனத்துக்கு பிறகு ஒரு கட்டி இழுத்துட்டு போகிறாங்க. கவனிங்க, அப்போ சாட்சி சொல்கிறார், நான் ஞானஸ்தானத்தை விலகி இருந்தேன், நீ அதை தாமதிக்க கர்த்தரையும் வேலை பேசினார். உடனே அதுக்கு நான் கீழ்ப்பிடிச்சேன். ஆமாம், ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு அடுத்த மாதம் எடுக்கலாம், இல்லை இன்னும் நாட்களை தள்ளியே போடக்கூடாது. ஞானஸ்தானம் என்பது அது தேவனுடைய கட்டளை. கையை உயர்த்தி, ஞானஸ்தானத்தினால நீங்கள் தேவனை தரித்து கொள்றீங்க. எப்படி வஸ்திரம் தரித்து கொள்றது போல நீங்க தரித்து கொள்றீங்க. ஞானஸ்தானம் என்பது தேவனுடைய உடன்படிக்கை.
தேவனுடைய கையும் உங்க கையும் உடன்படிக்கை பண்றது. அந்த நாட்கள்ல வேதபாரகர் பரிசேயர் வந்து பெருமையினால கேடு எங்களுக்கு வந்தாலும் வரட்டும், செத்தாலும் பரவாயில்ல, இந்த இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கிட மாட்டோம், இப்படி ஞானஸ்தானம் எடுக்க மாட்டோம்னு ஞானஸ்தானத்தை தள்ளி போட்டாங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும், பாருங்க, பரிசேயரும் நியாயசாஸ்திரியருமே ஞானஸ்தானம் பெறாமல், ஞானஸ்தானங்கிறது பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக, கேடாக இல்ல, கேடு உண்டாக, எங்களுக்கு கேடு அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு பேயா, அந்த பேய் எங்களுக்கு வரட்டும், சாபமா அது எங்களுக்கு வரட்டும், இதை மட்டும் நாங்கள் கை கொள்ள மாட்டோம். நாங்கள் யார்? பரிசேயர். நாங்கள் யார்? நாங்கள் ஆலோசனை சொல்றவங்க. நாங்கள் போய் ஞானஸ்தானம். ஆனால் ஆண்டவர் அழகா எழுதிட்டார். அவங்க பார்க்க கேட்டிலையும் பாவத்திலையும் சிக்கி கொண்டார்கள். ஞானஸ்தானம் பெற்றவர்கள் விடுதலை பெற்றார்கள். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஞானஸ்தானம், நீ இயேசுவை தரித்து கொள்ளுகிற, உனக்குள்ள இருந்து இயேசு வெளிப்படுகிறார். உங்களுக்கு தெரியுமா, பிலிப்பு, ஆவியானவர் பிலிப்பை நடத்துறார். ஒரு கந்தேக மந்திரி, எகிப்து, அதாவது எத்தியோப்பியா நாட்டு ஸ்திரீ, ஒரு அந்த அந்த ராஜ ஸ்திரீக்கு மந்திரியா இருக்கிற கந்தேகன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவரு கப்பல் பிரயாணம் பண்றாரு, பைபிள் படிச்சுக்கிட்டே பண்றாரு. ஆனால் பிலிப்பை ஆண்டவர் சேர சொல்ற, நீ அந்த ரதத்தோடு போய் சேர், பாரு, அந்த அவன் படிச்சுட்டு போறான், அவனுக்கு விளக்கம் தெரியல. இவர் போய் சேர்ந்து அந்த விளக்கத்தை சொல்றார். விளக்கத்தை சொன்னோன்னா இயேசு இப்படி அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஒரு மந்திரி, ஒரு கிறிஸ்தவ மந்திரி, எத்தியோப்பியா நாட்டினுடைய மந்திரிக்கு அந்த பொக்கிஷத்துக்கெல்லாம் அதிகாரி, தங்கத்தெல்லாம் அதுக்கு ஆர்டர் போடுறவர் இவர் தான், அதனுடைய அதிகாரின்னு எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த வசனத்தை சொன்னோன்னா கீழ்ப்படிஞ்சார். கீழ்ப்படிஞ்சு ஞானஸ்தானம் பெற்றோன்னு வேதம் சொல்லுகிறது, சந்தோஷத்தோடே தன் வீட்டுக்கு போனார். பணம் கொடுக்காத சந்தோஷம், அதிகாரம் கொடுக்காத சந்தோஷம், செல்வம் கொடுக்காத சந்தோஷம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம், அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல், மறுபடியும் அந்த பிலிப்பை பார்க்கவே இல்லை. அந்த வேலையை முடிச்சிட்டாரு, பிலிப்பை ஆவியானவர் கொண்டு போயிட்டாரு. சந்தோஷத்தோட தன் வழியில் போனான். சந்தோஷத்தோடே தன் வழியிலே போவான். இவன் யார் தெரியுமா? அந்த நாட்டினுடைய ஒரு பொக்கிஷ சாலைக்கு அதிகாரி. சகல வெள்ளி பொண்ணு அவங்ககிட்ட இருக்கிறது. அது அவனுக்கு சந்தோஷம் கொடுக்கல, அவனுடைய அதிகாரம் சந்தோஷம் கொடுக்கல. என்றைக்கு இந்த வேத வசனத்தினுடைய விளக்கத்தை பவுல் சொல்லி கொடுத்தாரோ அப்பொழுதே அவர் சொல்லிட்டார், ஐயா தண்ணி இருக்க தடை என்ன? அப்பொழுதே ஞானஸ்தானம் பெற்றார். உங்களுக்கு தெரியுமா, ஞானஸ்தானத்தில் 3 அடையாளம் நடக்கு. வானம் திறக்கப்படுது, கர்த்தருடைய ஆவியானவர் புறாவை போல இறங்குறார், ஒரு சத்தம் கேட்குது, இவள் என் நேசகுமாரன், இவள் என் நேசகுமாரத்தி, இவள் மேல் பிரியமா இருக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதை தாமதம் பண்ணக்கூடாது. 3வது ஒரு தாமதம், பொருத்தனை பண்ணிட்டு அதை நிறைவேற்றாமல் இருந்தால் பெரிய பாவம். அதை தாமதிக்கக்கூடாது, தள்ளி போடக்கூடாது. உபாகமம் எழுதின புஸ்தகம் 23வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிய கேட்போம். நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால், இங்க கவனிங்க நல்லா, இது கடைசி பாயிண்ட். தேவனாய கர்த்தருக்கு நீ பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. அதை செலுத்துறதற்கு தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். நிச்சயமா உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். நீ செலுத்தலைன்னா அது உனக்கு பாவமாகும். எவ்வளவு பாருங்க. ஆமா, அவன் தாமதித்து கொண்டிருக்கையில் அது ஆண்டவர் துரிதப்படுத்தி கையை பிடிச்சு தூக்கி விடுகிறார். ஒன்று, கிறிஸ்துதான் தேவகுமாரன் என்று பிரசங்கம் பண்றதற்கு நாம் தாமதிக்க கூடாது. எல்லார்ட்டையும் சொல்லிடணும். கூடிய மட்டும் இந்த வார்த்தையை நம்ம சொல்லாம தூங்கக்கூடாது. 2வது, ஞானஸ்தானம், கர்த்தருடைய கட்டளைகளை தாமதமில்லாமல் சீக்கிரமா எடுக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 3வது, பொருத்தனை பண்ணிட்டீங்களா, அதை தாமதிக்க கூடாது.
ஆண்டவரே இதில் நான் ஒரு பொருத்தனை பண்ணுறேன், இது நடக்க மாட்டுக்கு, இது நடக்கட்டும், எனக்கு ஒரு வேலைக்காக ஒரு பொருத்தனம், திருமணத்துக்காக பொருத்தனம், குழந்தை பாக்கியத்துக்காக பொருத்தனம். உங்களுக்கு தெரியுமா, அன்னாள் எல்கானா இவங்களுடைய விஷயத்தில் 20 வருஷம் கழித்து தான் அந்த கண் அவளுக்கு தெரிஞ்சது. பெடிநாளுக்கு 10 பிள்ளை வரைக்கும் பொருத்தனை பண்ண தெரியல. ஒரே நாள் ஒரு எழுப்புதல் வந்தது. அந்த தன்னுடைய சக்காலத்தை இவளை கொடுமைப்படுத்தும் போது தான் தெரிஞ்சது. தேவ ஆலயத்தில் போய் அழுகிறான், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தை தர வேண்டும், அந்த ஆண் குழந்தை எனக்கு தந்தா அந்த ஆண் குழந்தையினுடைய தலையின் மேலே சவரன் கத்தி படாம நான் உமக்காக அதை வளர்த்து உம்முடைய ஆலயத்தில் கொண்டு விட்டுருவேன்னு பொருத்தனை பண்ணினான். அந்த வசனம் அப்படியே சொல்லுது, பொருத்தனை பண்ணினான். ஆனால் ஆண்டவர் அந்த பாருங்க, அந்த பொருத்தனை பண்ணதுக்கு பிறகு அடுத்த 6 குழந்தைய கொடுத்தார் கையை உயர்த்தி. அந்த பொருத்தனை பண்ண பையனுக்கு பேர், மகனுக்கு பேர் சாமுவேல். அதுக்கடுத்து 7 குழந்தைய பெத்தான் இருக்கு. என்ன அற்புதம் பாருங்க, 7 குழந்தைய பெத்தான் இருக்கு. அந்த பொருத்தனை பண்ணிட்டா 20-25 வருஷம் அடைக்கப்பட்ட அந்த கற்பங்கள் அந்த சாமுவேலை கர்த்தர் சொன்னபடியே கொடுத்தார். சாமுவேல் 1வது அதிகாரம் அவள் பொருத்தனை பண்ணினதை பாருங்களேன். நீங்களும் அப்படி நீங்க செய்யுங்க. 11வது வசனம் வாசிக்க. சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும். உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவகரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். அல்லேலூயா. அடுத்து கர்த்தர் குழந்தைகளை கொடுத்தார். 27வது வசனம், நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், கர்த்தரிடத்தில் என்ன ஆண் குழந்தைய கேட்டேனோ அப்படியே ஆண் குழந்தை எனக்கு தந்தாருன்னு சொல்லி கர்த்தருக்கே உரியதுன்னு செலுத்திட்டான். அதுதான் அதில் ஒரு பெரிய ஜெயம். அப்படி செலுத்தின உடனே வேதம் சொல்லுகிறது, ஏலிக்கு அந்த நாட்களில் இல்லாத, ஏலிக்கு இல்லாத தரிசனம், ஏலி பிள்ளைகளுக்கு இல்லாத தரிசனம் அந்த சாமுவேலுக்கு கர்த்தர் கொடுத்தார். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட ஆரம்பித்தார். பொருத்தனை பண்ணி பிறந்த பிள்ளைய பொருத்தனை பிரகாரம் செலுத்தினா பாருங்க, தேசத்தையே கலக்கிற பிள்ளையாய் மாறியது. கையை உயர்த்தி அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கொலை செய்வேன் என்று ஒரு சந்ததி பெலிஸ்தர் எழும்புனாங்க. அதுக்கு பிறதான கோலியாத்தில் எழும்பினாரு. முத இந்த சாமுவேலுடைய ஜெபத்தை கேட்டுதான் பெலிஸ்தர்ல கர்த்தர் முறியடிச்சார். இன்னைக்கு இஸ்ரவேல் என்று ஒரு கோத்திரம் இருக்கின்றா, அதுக்காக பழி செலுத்தி பிரார்த்தனை பண்ணவர் சாமுவேல் தான், பொருத்தனையின் புத்திரன். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் அந்த வசனத்தை நீங்க 10வது வசனத்தை படிச்சு பாருங்க. சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருக்கினார்கள். பாருங்க, பெலிஸ்தர்கள் திரள் கூட்டம், வெட்டுக்கிளிகளை போல ஒரு கூட்டம். சாமுவேல் கவனிங்க, ஒரு யுத்த வீரன் கிடையாது. ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டான், அவ்வளவுதான். ஆலயத்தில் கொண்டு அப்படி விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். கர்த்தருடைய அந்த பொருத்தனையின் பிரகாரம் கர்த்தருடைய பிரசன்னம் வல்லமை அப்படியே இறங்குச்சு. இப்போ இஸ்ரவேலர்களை பெலிஸ்தர் இல்லாம ஆக்கணும்னு அப்படி சேனையா வர்றாங்க. இந்த சாமுவேல் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கவனிங்க பெரிய இடி முழக்கத்தை உண்டாக்கினாராம். அப்பொழுது பெலிஸ்தர்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டார்கள். வாசிமா கீழே. கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல விட்டார். அந்நாளில் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால், அரமன்கள் பெலிஸ்தர் மேல கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். இஸ்ரவேலுக்கு முன்னால பட்டு இஸ்ரவேலுக்கு காலடியில் எல்லாம் கிடக்குறாங்க. இதுக்கு காரணம் சாமுவேலுடைய பிரார்த்தனை, ஜெபம், பலி செலுத்தின கைகளை தட்டி பொருத்தனையில் வந்த அந்த புத்திரனுடைய வார்த்தை ஒன்று வீணாகலை. அவன் தானே சவுலை அபிஷேகித்தவர், அவர் தானே தாவீதை அபிஷேகித்தவர். ஒரு குழந்தை பெற்றாலும் பெண்ணினாளுடைய 10 பிள்ளை பேர் கூட நமக்கு தெரியாது, பிள்ளை பேர் கூட வரல. பைபிளில் பகுதி புத்தகம் சாமுவேல் சாமுவேல்னு எழுதியிருக்கிறது. கைகளை உயர்த்தி. காரணம், பொருத்தனையில் பிறந்தவன், பொருத்தனையை நிறைவேற்றினவங்க. அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அலேலியா சொல்லுங்க, மறுபடியும் ஒரு அலேலியா சொல்லுங்க. ஆமா,
நிக்லோஸ் ஜேம்ஸ் என்கிற ஆஸ்திரேலியாவில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அது 1982 ஊனமற்ற குழந்தையாயிற்று. அந்த அம்மா அந்த குழந்தைய பார்க்க முடியல, பார்க்க பிரியப்படல. ஒன்று செத்துடணும், இல்லைன்னா ஆலயத்தில் கொண்டு விட்டுறணும். அது கையும் இல்லை காலும் இல்லை, உருண்டுக்கிட்டே இருந்ததான். கொஞ்சம் போல கால், முட்டு போல கால். ஆனால் பாருங்க, அவன் அந்த நிக்லோஸ் ஜேம்ஸுங்கிறவர் எப்பொழுது வர்ற ஆட்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுவாராம். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த ரொம்ப ஒன்றுமே தெரியாது, உருண்டு உருண்டு அப்படி ஜெபம் பண்ணுறோம். கையும் இல்லை காலும் இல்லை, சர்ச்சில் உருண்டுட்டு கிடக்கிறவர். ஒரு அம்மா அவங்களை திருமணம் பண்ணியிருக்கிறார், 4 பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கையில் காலில் ஊனமே தவிர என் ஆத்துமாவில் ஊனம் இல்லை. அல்லேலூயா. கை காலு நல்லா இருந்து ஆமாம் ஆத்துமாவில் ஊனமாக இருந்தால் அவன் நரகத்துக்கு தான் போகணும். எனக்கு கையில் இல்லை காலும் இல்லை, இயேசுக்கு ஊழியம் செய்யறதுக்கு கையும் வேண்டாம் காலு வேண்டாம், ஆமாம் ஆத்துமா மட்டும் போதும், கையை உயர்த்தி. அல்லேலூயா. அவருடைய தாய் பொருத்தனை பண்ணி, அதாவது பிறந்த உடனே வேண்டான்னு சொல்லி ஆலயத்தில் கொண்டு விட்டாங்களாம். ஆமாம், அந்த திருமண நாளில் அந்த பாஸ்டருக்கு முன்னால் கையில் வாயிட்டு தான் அந்த மோதிரத்தை போட்டாராம். கைக்கு என்ன எடுத்து போட்டாராம், வாயிட்டு தான் மோதிரத்தை போட்டாராம். அந்த நீங்கள் பாருங்கள், யூடியூப்பில் வரும், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அந்த மனுஷன் அவர் பிரசங்கத்தை கேட்க 30 லட்சம் ஜனங்கள் கூடுறாங்க. 70 தேசத்தில் போய் பிரசங்கம் பண்ணுறார் கையை உயர்த்தி. ஆஸ்திரேலியாவில் பிறந்து 82 இப்போ பிறந்த மனுஷனை வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்துகிறார். காரணம், வேண்டான்னு சொல்லி ஆலயத்தில் போட்டதை கர்த்தர் பயன்படுத்துகிறார். பொருத்தனை பண்ணி ஆலயத்தில் கொண்டு போட்டதை அப்படியே பயன்படுத்துகிறார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த மனுஷனையும் பயன்படுத்த அவர் போதுமானவர். அழகை பார்க்க மாட்டார், ஜாதியை பார்க்க மாட்டார், படிப்பை பார்க்க மாட்டார். அவர் இருதயத்தை பார்க்கிறவர். இவனுக்கு கை நல்லா இருக்கா காலு நல்லா இருக்கா பார்க்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், ரீகன் கோம்ஸ் அவர் பாடல் தான் நம்ம அதிகமாக ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் பாஸ்டர் அம்மாவுடைய வீட்டு பக்கத்தில் உள்ளவர். ஆமாம், அவங்க அம்மா டீச்சர். அப்படி போட்ட உடனே போட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க பாட்டி வளர்த்துருக்காங்க, அப்பாவுடைய அம்மா தான் அவரை வளர்த்துருக்காங்க. ஒரு சாட்சியை கேளுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இன்று அவர் கைகள் கால்கள் வரல, வீல் சேரில் தான் இருக்கிறார். அவருடைய பாட்டு உலகத்தையே கலக்குது. அல்லேலூயா. ஆமாம், அவர் சொல்கிறாரு, இயேசு தான் என்ன எல்லாரும் எந்திரிங்க பார்ப்போம், எல்லாரும் எந்திரிங்க, தலையில் கை வைங்க. தாமதம் வேண்டாண்டவரே, உம்முடைய காரியத்தில் நான் தாமதிக்க மாட்டேன். இன்றைக்கே என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஓ, எனக்காகத்தானே சிலுவில் அறையப்பட்டீங்க, எனக்காகத்தானே நொறுக்கப்பட்டீங்க, எனக்காகத்தானே அடிக்கப்பட்டீங்க. அந்த சவுல் ஆண்டவரே கொஞ்சம் வெளிச்சம் கிடைச்ச உடனே அவன் தாமதிக்கலையேப்பா. ஓ, நீர் லோத்து மேலே இறக்கம் வைத்து அவன் தாமதித்து கொண்டிருந்தான். அவனை துரிதப்படுத்தினீங்களே. அவனுடைய தாமதத்தை பார்த்து இறங்கி வந்து அவனுடைய கையை பிடிச்சி ஆண்டவரே அந்த பட்டணத்தில் கொண்டு விட்டீங்களே. இன்னைக்கு நாங்கள் சுகமா இருக்கிறது ஆண்டவரே நீர் செய்கிற இறக்கம் தான். தலையில் கை வைங்க. ஆமா, கர்த்தர் லோத்தின் மேலே இறக்கம் கொண்டாராம். அவன் மேலே இறக்கம் வைத்ததுனாலே அவன் கையையும் அவனுடைய மனைவின் கையையும் அவனுடைய பிள்ளையின் கையையும் பிடித்து கொண்டு வெளியே விட்டாராம். அந்த பட்டணத்தை, சோதாங்குமார பட்டணத்தை கந்தகத்தை வைத்து வானத்திலிருந்து கர்த்தராலே கந்தகம் வந்ததாம், கர்த்தராலே அக்கினி வந்ததுன்னா அந்த பட்டணம் பொசுங்கி போச்சு. ஆனால் லோத்து பாதுகாக்கப்பட்டார். கர்த்தர் அவன் மேல வைத்த இறக்கம். தலையில கை வைங்க. உன் நீதியினால அல்ல, உன்னுடைய பரிசுத்தத்தினால அல்ல, கர்த்தர் அவன் மேல வைத்த இறக்கம். இப்ப கல்வாரியை பாருங்க, அந்த இறக்கத்தெல்லாம் கல்வாரியில விட்டார். அவருடைய ரத்தம் எல்லாம் கல்வாரியில சிந்தினார். மகனே, நீ எத்தனை நாள் தாமதித்துக்கிட்டு இருக்கிற? ஆமா, தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிற. கர்த்தருடைய காரியம் அவசரம் அல்லவா? கர்த்தரை பிரசங்கிக்கிறது ரொம்ப துரிதம் அவசரம் அல்லவா? ஞானஸ்தானம் எடுப்பது அவசரம் அல்லவா? ஆமா, பொருத்தனை பண்ணிட்டா அதை துரிதமாய் செலுத்துகிறது அவசியம் அல்லவா? இப்பொழுது யோசித்து பாரு, எத்தனை பொருத்தனை பண்ணுன, நீ பொருத்தனையை செலுத்தாதது பாவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனுக்கா ரத்தம் சிந்தவே வந்தார். அப்படி சிலுவையில் அடிக்கப்படுகிறத பேதுரு தடுக்கிறார். அப்பால போ சாத்தானே,
நான் என் ஜனங்களுக்காக மரிக்க வேண்டும். இதற்காகத்தான் நான் வந்தேன். ஆமா, என் ஜனங்களுக்காக மரிக்கத்தான் வந்தேன், ரத்தம் சிந்தத்தான் வந்தேன், ஜனங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு ஜனங்களை நீதிமானாக்க வந்தேன். ஜனங்களுடைய பாவம் எல்லாம் என் மேல வரட்டும். கையை உயர்த்துங்க, சிலுவை காட்சியை பார்க்கிறேன். ஆமா ஆண்டவரே, நான் இனி ஒருபோதும் தாமதிக்க மாட்டேன். நீங்க இறங்கி வந்து என் கையை பிடிச்சு காக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஆனா இப்பொழுதே நான் ஒப்பு கொடுக்கிறேன். இது வரைக்கும் ஞானஸ்தானம் எடுக்கலையா? இந்த மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை உங்களை ஒப்பு கொடுங்க. அன்பான மகனே, திருவிருந்துக்கு நீ எந்திரிச்சு போறையே, கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். நாங்க எச்சரிக்கப்படலைன்னா அந்த பாவத்தை ஓந்தாலையில கேட்பார். ஆனா நாங்க எச்சரிச்சிட்டோம்னா நாங்க அதிலிருந்து விடுதலை பெறுகிறோம். எல்லா தலையில கை வைங்க. ஆண்டவரை பத்தி சொல்றதற்கு ஊக்கமாய் இருங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.